சென்னை ராயப்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன் உள்ளது. இந்த சத்தியமூர்த்தி பவனில் இன்று சுமார் 15 நிமிடங்களுக்கு முன்பாக தமிழக இளைஞர் காங்கிரசினுடைய தலைவர் இளஞ்செழியன் தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் இங்கு குவிந்துள்ளனர். இளஞ்செழியனுக்கு சத்தியமூர்த்தி பவனில் ஏற்கனவே அறை எதுவும் ஒதுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் பல்வேறு முறை தலைவரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார், தனக்கு அறை ஒதுக்க வேண்டும் என்று. ஆனால் அறை ஒதுக்கப்படாததின் காரணமாக இன்று ஆத்திரமடைந்த அவர் இங்கு இருக்கக்கூடிய ஊடக பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய போப்பண்ணா என்பவருடைய அறையை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அந்த அறையானது பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த அறையை பூட்டை உடைத்து தான் உள்ளே செல்ல போவதாக ஆதரவாளர்கள் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கட்சியினுடைய முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் அடுத்து உடனடியாக இங்கு இளங்கோவன் அவருடைய ஆதரவாளர்களுடன் இங்கு குவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் பேச்சுவார்த்தையின் போது உடனடியாக இவருக்கு இன்னும் ஒரு 3 அல்லது 4 நாட்களில் தனியாக பிரத்யேக அறை ஒதுக்கி தருவதாக அவர்கள் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் உறுதி அளித்ததின் அடிப்படையில் அவர் அங்கிருந்து செழியன் இங்கிருந்து புறப்பட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் காரணமாக சிறிது நேரம் இங்கு பெரும் பரபரப்பு நிலவி இருக்கிறது. மேலும் இந்த தகவல் அறிந்தவுடன் ஆங்காங்கே இருந்து காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள், இருதரப்பு தொண்டர்களும் இங்கு குவியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதி இந்த சத்தியமூர்த்தி பவன் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்பொழுது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய போலீசார் இங்கு வரக்கூடிய கட்சி தொண்டர்களை சமரசம் செய்து தற்பொழுது இங்கிருந்து அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. மேலும் இந்த சூழல் இது குறித்து நாம் போப்பண்ணாவிடம் கேட்கும் பொழுது போப்பண்ணாவிடம் ஏற்கனவே அவர் தொலைபேசியில் இது போன்று நான் உங்களுடைய அறை ஆக்கிரமிப்பு செய்ய போவதாக கூறியிருந்ததாகவும் போப்பண்ணா நம்முடைய தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு கட்சியில் இரு பிரிவிடையே மோதல் ஏற்படக்கூடிய சம்பவம் இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தான் சொல்ல வேண்டும்.